கொரியாவில் இன்னைக்கு நான் போய் ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன். ஆக்சுவலாக நான் கொஞ்ச நாளாக என்கிட்ட வந்து எந்த பொருளுமே இல்லை, தக்காளி வெங்காயம் கூட இல்லை. ஆம்லேட்டில் 2 முட்டை போட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு அப்படியே சாதத்தில் வச்சு அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் தயிரும் சாப்பிட்டு வந்தேன். ஏன்னா போய் வாங்குறதுக்கு சோம்பேறி, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போய் போகணும். அதனால நான் இன்னைக்கு நோ பிராண்ட்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும், அங்கே தான் கொஞ்சம் சீப்பான பொருள் இருக்கும். அதனால அங்கே போய் தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இது இந்த கவரில் தான் வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலாக தக்காளி வந்து இங்கே 10,000 ரூபாய் இருக்கும். தக்காளி 10,000 ரூபாய்னா ஆக்சுவலாக 1000 ரூபாய்னா 60 ரூபாய் மதிப்பு நம்ம ஊருக்கு. இங்கே 1000 60 ரூபான்னு சொல்லிட்டு மதிப்பு. அப்படின்னா 10,000 ரூபாய்னா கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும்ல. ஆனால் இது வந்து சில்லாயிரம் ரூபாய், அதாவது 3000 ரூபாய் கிட்ட கிடைச்சிச்சு இவ்வளோ தக்காளி. அதனால இந்த குட்டி குட்டி தக்காளி, இது ஆக்சுவலாக சாப்பிட்ற மாதிரி தக்காளியே. இதை வந்து இதையே நம்ம போட்டு அரிச்சு போட்டு நான் ஒருத்தி தானே, அதனால சும்மா ஏதாவது செய்யும் போது 4 தக்காளி போட்டு செய்வோம். அதனால எனக்கு இதுவே ரீசனபிளாக இருந்ததுனால இதுவே நான் ஒன்று வாங்கிட்டேன். கோதுமை மாவு கிடைச்சிச்சு. இங்கே இருக்கிற கோதுமை மாவு மைதா மாவு தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் மறந்துட்டேன். ஆனால் வந்து கொஞ்சம் கம்மி தான், ஒரு 1060, அதாவது நம்ம ஊருக்கு 60 ரூபாய் 100 ரூபாய்க்குள்ளே தான் இருந்துச்சு இங்கே. அதாவது இதுதான் கம்மி. அப்புறமா பால், நான் ஆக்சுவலாக முன்ன வாங்கினது ரொம்ப பெரிய பால், அது நான் நிறைய குடிக்க முடியலன்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும்ல. இந்த பால் வந்து 2000 ரூபாய் 100 ரூபாய் மதிப்பு. ஆனால் வந்து இது கொஞ்சம் திக்காக இருக்கும், தண்ணி போட்டு கலந்து குடித்தா ஓரளவுக்கு இதாக தான் இருக்கும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வெங்காயம் இது வந்து 140 ரூபான்னு சொல்லிட்டு வரும். இத்தனை வெங்காயம் இருக்குது. அப்புறமா வந்து இது 5000 ரூபாய். 5000 ரூபாய்னா 60 300 சம்திங் தான் இருக்கிறதுலே கம்மியான ரேட்டில் ஃப்ரூட். ஸோ அதனால இதுவும் வாங்கிட்டேன். இன்னைக்கு நிறைய ரொம்ப வேலை இருந்துச்சு. நான் இதெல்லாம் போய் பொருள்லாம் போய் நிறைய வெயிட் கையில் வந்து வச்சுக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்து வரதுக்குள்ளே ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். இங்கே காலையில் வந்து நேற்று நைட் நான் ரொம்ப லேட்டாக தூங்கினேன், அசைன்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு 12 o'clock. காலையில் எழுந்தது வந்து ஒரு 10 o'clock 11 o'clock எழுந்தேன். அதுக்கப்புறமா எழுந்து நான் வந்து சாதத்தை கொஞ்சம் நேற்று வச்சு சாதத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து முட்டை அதெல்லாம் போட சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் பண்ண போனால் இப்போ டைம் என்னென்னா கிட்டத்தட்ட 6 மணி ஆகுது. இவ்வளோ நேரம் ஆச்சு. எல்லாருமே இங்கே இப்படி தான் இருக்கும். அவங்களுடைய அசைன்மெண்ட் ஒர்க் செய்கிறத விட ஷாப்பிங் பண்ணி என்ன சாப்பாடு செய்யணும், என்ன சாப்பிட பண்ணணும், என்ன க்ளீன் பண்ணணும், குக் பண்ணணும், அப்புறமா தான் அசைன்மெண்ட் ஒர்க் பண்ணணும். இதுக்கே வந்து ரொட்டீன் சரியாக போயிடும். பாய்.